ஹாய் கிஷோர். Hi. ஹாய் மக்களே. ஆக்சுவலி இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அகேன்ஸ்டாக போயிருக்கேன் கிஷோர் ப்ரெடிக்ஷனுக்கு. எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்போ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போன ஆர்சிபி மேட்ச்சில் சொன்ன அதையே ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஜெயிக்கணும்னா போராடி ஜெயிப்பாங்க, ஆனால் தோக்கணும்னா கம்ஃபர்டபுளாக தோத்துருவாங்க. அவங்க பவர் பிளே முடிகிறப்ப கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இன்னைக்கும் நடந்தது. போராடினாங்க ஜெயிக்கிறதுக்கு, எப்பவும் சொல்கிற மாதிரி. ஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மயங்க் யாதவ் திருப்பி அவரு ஒன் டைம் பியூட்டியா இருப்பாரா, ஒன் டைம் அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரா பர்ஃபார்மன்ஸை பார்த்தா திருப்பியும் நல்லா பண்ணாரு. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம்ல அதே பேஸ் போட்டு அந்த லைன் லென்த் தான் மேட்ரு அப்படின்றத காட்டின மாதிரி இருந்தது. ஓகே, மேட்ச்ல போயிடலாம். ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி எப்பவும் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு சேஸ் பண்ணணும் தான் பண்ணாங்க. அண்ட் நீங்க சேஸ்ல கிங்னா நாங்க வந்து டிஃபெண்டிங்ல கிங்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அவரோட ரெக்கார்ட், எல்எஸ்ஜியோட டோட்டல் டீம் ரெக்கார்ட் டிஃபெண்டிங்ல 88%. அது இன்னும் சேர்த்து பெட்டர் ஆக்கியிருப்பாங்க. இது வரைக்கும் 14 மேட்சஸ் அவங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணி 2 தான் லாஸ் பண்ணியிருக்கிறதா போன மேட்ச்ல ஸ்டார்ட். இப்போ 15 மேட்ச்ல 13 வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க மொத்தம் அவங்களோட பிரான்ச்சைஸோட ஹிஸ்டரியில. முன்னாடி நம்ம இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு டிஃபெண்டிங் டீம் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. எஸ்ஆர்ஹெச் இப்போ அவங்களோட பேட்டர்னே மாத்திட்டாங்க. ஃபுல்லா ஹிட்டர்ஸை வச்சு அப்படி போயிட்டு இருக்காங்க. இவங்க பேட்டிங்கும் பேலன்ஸா இருக்கு, பவுலிங்கும் நல்லா பண்றாங்க. எஸ்டாக்கூர் ஒரு வீக் லிங்கா இருப்பாருன்னு பார்த்தா அவருமே விக்கெட் விழுந்துருச்சு அவரோட 19th ஓவர்ல. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு போயிடலாம். எல்எஸ்ஜி பேட்டிங்ல போட்டதும் குவிண்டன் டிகாக் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நேற்று நான் சொன்னேன் ப்ரிவியூவில். ஆக்சுவலி ரொம்ப நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு குவிண்டன் டிகாக் சின்னசாமி ஸ்டேடியம்ல. ஏன்னா 3 years வந்து ஆர்சிபிக்காக விளையாடி இருக்காரு ஓப்பனரா. அதை ரிப்பீட் பண்ணாரு, 80 runs அடிச்சாரு. அண்ட் கேஎல் ராகுல் இதுலேருந்து வந்து இன்னும் ஒரு பிக் நாக்குக்கு டியூ தான். இன்ஜுரியிலேருந்து வந்து இன்னும் நல்ல நாக் ஆடலை. அண்ட் மேக்ஸ்வெல் ஏன் எடுத்துட்டு வர மாட்டாங்க பவுலிங்க்குன்னு கேட்டிருந்ததுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு ரிவார்டும் கிடைச்சது. 2 விக்கெட் எடுத்தாரு, 1 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், ஏன் வரலன்னு ஒரு அப்செட் ஆனாரு மயங்க் தாகர் கிட்ட. ஆக்சுவலி ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பவுலிங்ல புல் டவுன் பண்ணாங்க. ஒரு 10 overs 13 overs ஆக்சுவலி நான் 14 overs பார்க்குறேன், 133 இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஓவர்ல ரன்னே வரல. நிக்கோலஸ் புரான் அந்த கேமரூன் கிரீன் தான் நடுவில் வந்து ஒரு ஓவரை போட்டு ஃபுல் டாஸா போட்டு இதுக்கு ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல, நிறைய போயிருச்சு 6. அப்புறம் நிக்கோலஸ் புரான் ஒரு 5 6 அடிச்சாரு பேக் ஆஃப் த இன்னிங்ஸ். அதனாலதான் அந்த ஒரு 180க்கு வந்தாங்க. அந்த ஒரு 4-5 6 இல்லைன்னா 160 165 அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருக்கிறது கஷ்டமா தான் இருந்திருக்கும் பெங்களூர்ல. நீ பேசு கிஷோர். எல்எஸ்ஜி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி பேட்டிங் ஓகே, பவர் பிளே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா 2 கேட்ச் டிகாக்கு, 2 டிராப் ஆச்சு, 1 டாகர், அதுக்கப்புறம் இன்னொன்று டியூப்ளேசிஸ். அதுக்கப்புறம் அந்த 5 6 அடிக்கிறது முன்னாடி 0லே கேட்ச் டிராப் அனுஜ் ராவத். அதுதான் மெயின் ப்ராப்ளமே பூராண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க நல்லா ஆடினாங்க. ஆமா, அதோட பூரான் ஒரே ரன் அடிச்சிருந்தாரு 4 பாலுக்கு, அப்ப கேட்ச் விட்டாங்க. 13-17 குறைய சொல்ல வேணாம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இல்லடா, எங்களால போட முடியும், நாங்க டெட்லயும் போட்டு காட்டும் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் பண்ணாங்க. சோ எஸ்ஜயால் பத்தி ரொம்ப நல்லா பண்ணாரு எஸ்ஜயால் இன்னைக்கு. எஸ்ஜயாலும் அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு ஒரு இது இருந்துட்டே இருந்தது, அதை இன்னைக்கு உடைச்சிருந்தாரு. சிராஜும் நல்லா தான் போட்டாரு. சோ அவங்க போலிங் லைன் அப்ப பத்தி குறைய சொல்ல முடியாது. பேட்டிங்க்கு போயிடலாம், நீ சொல்லு. ஓகே, பேட்டிங் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங், அதுதான் முதல்ல சொல்லணும். எல்எஸ்ஜி அவங்களோட கேட்சிங் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு கேட்ச் மட்டும் குருணால் பாண்டியா மிஸ் பண்ணாரு. மற்றபடி பால் வந்து கைக்கு போறதுனால கரெக்டா த்ரோ பண்ணாங்க. நல்ல ஃபீல்டிங்கு, அதுக்கு சப்போர்ட்டிவா நல்ல பவுலிங்னு பார்த்தா மயங்க் யாதவ் சொல்லணும்னு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் நவீன் உலக்கும் ஓகே தான், நல்லா தான் போட்டிருக்காரு. 4 ஓவர் போட்டு 24 ரன் நம்ம தான் கொடுத்துருக்காரு. பிஷ்னாய் இன்னும் ஒரு இதுலயே வரல. லாஸ்ட் ஐபிஎல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல இருந்து அவர் கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸா போக ஆரம்பிச்சாரு. இப்போ வரைக்குமே இன்னும் விக்கெட்லெஸ்ஸா தான் இருக்காரு. அடிச்சிடுறாங்க அவர் ஓவரை. எனக்கு தெரியல அவர் இந்தியாவுக்கு ஒரு ப்ராபபிள் 11ல இருப்பாரானே தெரியல. யுஸ்வேந்தர் சஹல் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவரு அடிச்சிடுறாங்க, விக்கெட்டும் எடுக்க முடியல. முதல்ல நல்ல பிரேக் த்ரூ கொடுக்குற பவுலரா இருந்தாரு.
ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வந்தப்போ பஞ்சாப் ஆடினப்பையா இருக்கட்டும், எல்எஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் சீசன்லயா இருக்கட்டும், லாஸ்ட் சீசன் செகண்ட் ஹாஃப்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ட்ரையா இருக்கு அவருக்கு விக்கெட் காலம். அண்ட் நல்லா போல் பண்ணாங்க. பவர் பிளேல அவ்வளவு விக்கெட் போன நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு விராட் கோலி. ஒரு நல்ல கேட்ச்னு தான் சொல்லணும். படிக்கல அந்த மணிமாறனை இவங்க ஃபுல்லா யூஸ் பண்ணல. இப்போ வரைக்கும் 3 ஓவர் தான், போன மேட்சும் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவர் விக்கெட் எடுத்து அடுத்த ஓவர் கட் பண்ணிட்டாரு. இப்போ சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா அது பெரிய டிராபேக்கா இருக்கும். குர்னால் பாண்டியாவை யூஸே பண்ணல. ஒரு ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்துருக்காரு. குர்னால் பாண்டியாவை யூஸே பண்ணல. மணிமாறன் நல்லா போட்டிருக்காரு, 20 ரன் நம்ம தான் கொடுத்துருக்காரு 3 ஓவர் போட்டு. விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா பவுண்டரி கூட போல அந்த ஓவர் அவர் விக்கெட் எடுத்த அப்புறம். அந்த விக்கெட் அவர் யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் எங்கேயாவது மிடில் ஓவர்ல தள்ளி இருக்கலாம். கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருந்தது கேப்டன்சி என்ன கேட்டீங்கன்னா. கேஎல் ராகுல் ஸ்டில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா டாப் 3 பேரை கழட்டிட்டாலே காலி தான். அதுதான் நடந்தது. இப்பவும் கேஜிஎஃப், கோலி, கிளென் மேக்ஸ்வெல், ஃபாஃப் 3 பேரும் பவர் பிளேல ஓட்டிட்டாங்க. ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பவே சொன்னோம், மேக்ஸ்வெல் வந்து விக்கெட் போறப்ப நீயும் சொல்லியிருந்த, விக்கெட் போறப்பவே அவர் இறக்குனா அவர் ஆட மாட்டாரு. நல்ல பவர் பிளே, நல்ல ஸ்கோரிங் ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா பண்ணுவாரு. அதுதான் அவரோட பேட்டர்ன். இது நார்மல் மேட்ச் பாக்குற ஆடியன்ஸ்க்கே புரியுது. ஏன் நிறைய எவ்வளோ கோச் மாறுறாங்க, எவ்வளோ இது அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் மாறுறாங்க, அவங்களுக்கே இது புரிய மாட்டேதுன்னு தெரியல. அவரை நம்பி இறக்குறாங்க. ப்ரெஷர்ல இருக்கப்போ அவர் தட்டி ஆகணுமா என்னன்னு தெரியல. அண்ட் மயங்க் யாதவ் சொல்லி ஆகணும், ஒரு பேஸ்ல விட்டு இது பண்றாரு. பேட்ஸ்மேன் ஃபுல்லா அவங்களோட இதுக்கு போறதுக்குள்ளவே பேட் வந்து இடிக்குது பால். அதனால இறக்க முடக்க எங்கேயோ போட்டு ஏறிடுது. ஷார்ட் பால் அவர் போடுறதெல்லாம் புல் பண்ண ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனாங்க. அந்த மேட்ச்ல 2-3 விக்கெட் அப்படிதான் போச்சு. அன்னைக்கு நீ தவான் சொன்னதை சொன்ன, இன்னைக்கு தமிழ் கமெண்ட்ரியில அதான் சொன்னாங்க. தவான் அன்னைக்கே சொன்னாரு, நான் என் பேட்டர்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி புல் அகெயின்ஸ்ட் பாலுக்கு அடிக்கணும்னு பாக்காதீங்க, டைம் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அவ்வளவு ஸ்பீட் வருது, நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பண்ணணும். இழுத்து அடிக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ள பேட்டை வந்து பால் இடிச்சிருது. அப்போ வேற இடத்துல பட்டு அது கேட்சுக்கு போயிடுது. ஃபுல்லா ஷாட் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ ஒரு ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட் இருந்தாதான் நம்ம நினைக்கிற இடத்துல பேட் போய் முடியும். நீங்க படுற இங்கேயே பட்டுச்சுன்னா அப்ப எப்படி போகும், பேட்டரி நவுத்த முடியல, அதுக்குள்ள பால் பட்டு ஏறிடுது. அதுதான் நடந்துச்சு இன்னைக்குமே. 2 ஷார்ட் பால்ஸ். கேமரூன் செம்ம பால் போட்டாரு. அந்த ஆஃப் ஸ்டிக்கோட எட்ஜ்ல பட்டு போச்சு. பயங்கரமான பால் அது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் பேஸ்ல பீட் பண்ணிட்டாரு எல்லாரையும். அதுதான் மாத்திச்சு. 2 டீமுக்கும் டிஃபரன்ஸ் யாருன்னு கேட்டா நான் மயங்க் யாதவ் தான் சொல்லுவேன். சரி நீ சொல்லுங்க. ஆர்சிபி பேட்டிங் நிறைய ஃபிளாஸ் போச்சு, நிறைய மிஸ்டேக். 2 விஷயத்தினால தான் அவங்க தோட்டாங்க. டூப்ளிசிஸ் ஒரு ரன் அவுட், அப்புறம் மயங்க் யாதவோட 15th ஓவர்ல ஒரு விக்கெட், 4 டாட், ஒரு சிங்கிள். இது 2 காரணம் தான் அவங்க தோத்துருக்கு. வேற எதுவுமே காரணம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் நிறைய தப்பு பண்ணாங்க, இல்லைன்னே சொல்ல. மேக்ஸிமம் இது 2 தான். மறுபடியும் சொல்றதா, இன்னைக்கு எண்ட்ல முடிகிறப்பவும் இங்கிலீஷ் கமெண்ட்ரியில சொன்னாங்க, குட் பவுலர் பட் நீட் டு சி லாட் மோர். மயங்க் யாதவுக்கு மறுபடியும் நான் அதான் சொல்லுவேன். இன்னைக்கும் அவர் எடுத்தவங்க எல்லாருமே சுத்து கைங்க, கரெக்டா ஆடாதவங்க. நல்ல பிளேயரா போட்டு எடுத்துட்டாருன்னா பக்கா. ஒன்னே ஒன்று அவர் ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உம்ரான் மலிக் வந்து ஃபேஸ் போடுவாரு, கண்ட்ரோல் இருக்காது. இந்த மனுஷன் கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. வைடே போடாம போடுறாரு, எக்ஸ்ட்ராஸே எல்லாம் போடுறாரு. அது ரொம்ப அப்ரிஷியேட்டான விஷயம். பட் இருந்தாலும் நல்ல பிளேயர், ஒரு ரொட்டேட் பண்ற பிளேயர், ஒரு கிளாஸ் ஆடுற பிளேயரை நிக்க வச்சு அவுட் பண்றதை பண்ணாருன்னா கன்ஃபார்ம் அவரு வர்த்து. இப்பவே வர்த்து தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. பர்பிள் கேப்கே வந்துட்டாரு 6 விக்கெட்ஸ் எடுத்து. பட் இன்னமும் வேணும், வயசும் இருக்கு, இன்னமும் போகணும், மூவ் ஆன் ஆகணும். அதை தாண்டி பார்த்தா அவங்க வேற என்ன தப்பு பண்ணாங்கன்னா, மறுபடியும் சேம் மேக்ஸ்வெல் உள்ள அனுப்பிச்சது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் சீசன்ல ஒரு 2 மேட்ச் பார்த்தேன். அனுஜ் ராவத் இந்த மாதிரி டைம்லாம் வந்து பால் தான் சாப்பிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துலயே அனுஜ் ராவத்தை நிக்க வச்சுட்டு லும்ராவை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கூட்டணும்னு இருக்கலாம். ஏன்னா கன்ஃபார்ம் உள்ள அப்பயே வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை. அதோட வேற மயங்க் யாதவ் ஓவர்ல பட்டிடாரும் சரி ராவட்டும் சரி ஒரு 2 கிளாஸான 4 அடிச்சாங்க. அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு 2 4 கொடுத்துட்டாரு. விக்கெட் எடுத்தாலும் 2 4 கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 15th ஓவர்ல தான் மேட்சே நிறுத்திட்டாரு. ஸோ தள்ளி பட்டிடார் ஒரு சூப்பர் ஷாட் ஆடினாரு. வெல் டைமிங். 2 4 கொடுத்துட்டாரு. 2 ஓவர் போட்டு 2 4 கொடுத்துட்டாரு. பட் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் ஆர்சிபி கிட்ட. அவங்க அது எல்லாமே பயமா யூஸ் பண்ணிக்கினாங்க. அந்த யூஸ்னால தான் இத்தனைக்கும் மேட்ச் வந்துருச்சு கையில. அந்த ஓப்பனா சொன்னா
3 ஓவர் 45 ரன் தான் அடிக்கணும். அது ஈஸியா அடிக்கலாம். சொல்லிருந்தேன் அஸ்வின் சொன்னாருன்னு நீ சொல்லியிருந்த இந்த மாதிரி டாகர் செம்ம ஹிட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சப்போஸ் லெம்ரு அந்த சிங்கிள் ஆடிட்டு அப்படியே டாகரை நிக்க வச்சுட்டுருந்தாருன்னா மேபி அப்பயும் மேட்ச் கையில தான் இருந்திருக்கும். தேவையில்லாம ஓடி வந்து ஸ்லிப் ஆகி விழுந்து அது பூரா கரெக்டா ஸ்டெம்ப்ல அடிச்சு அது ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா அது வரைக்கும் மேட்ச் உங்ககிட்ட வந்துருச்சு 50-15 வந்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு, நான் அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். இவரு வந்து மயங்க் டாகர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அவருக்கு நல்லா படுது நீ ரொட்டேட் பண்ணி அவருக்கு கொடுத்துருன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. இல்லைன்னா அவரு அங்க ஆமா இவர் பார்க்காம போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அவருக்கு சொல்லி அமைச்சதால தான் அவர் ஓடி வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க டபுள் ரன்னே இல்ல. அந்த சைடு மயங்க் இவர் ஓடி இருந்தா கீப்பர் கையில வாங்கி அடிக்கிற அளவுக்கு டைம் இருந்தது. ஆனா கீப்பர் பின்னாடி தான் இருந்தாருன்னு வச்சுக்கோ. அவங்க ஒண்ணுதான் ஓடுவாங்கன்னு நினைச்சுதான் கீப்பர் பின்னாடி இருந்தது. ஆக்சுவலி பார்த்தா அங்க ரெண்டுக்கான சான்ஸே இல்ல. நேரா ஃபீல்டருக்கு அடிச்சாங்க, தூக்கி அடிச்சுட்டு நேரா 2 ரன். அது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க தான் தோணுது, நம்மளோருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. கரெக்ட் பார்க்கலாம். அதான் ஐபிஎல்னாவே ட்விஸ்ட். எப்பறம் நம்ம 14 மேட்சை கரெக்டா பிரேக் பண்ணிட்டுமே நினைச்சேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் போக மேட்ச் இப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலி 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீ போன வாட்டி சொன்னது நான் இன்னைக்கு கவனிச்சேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த சிராஜ் வந்து அவுட் 10வது விக்கெட்டுக்கு ரிவ்யூ போயிட்டு இருக்காங்க. ஆர்சிபின்னு கத்திட்டு இருக்காங்க. யாரா நீங்க? ஆனா நிஜமா லாயல் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு லாயலா இருப்பீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஒரு 6 அடிச்சிட்டாரு. இன்னும் 5 6 அடிச்சு அவர் வின் பண்ணி கொடுக்க போறாரு மாதிரி அந்த பிளாக் வி பிலீவ் இன் யூ அப்படின்னு ஆட்டின்னு இருக்காங்க. எப்பா சான்ஸ் இல்லப்பா. ஆனா லோவர் ஆர்டர்ல யாராவது வந்து அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து லம்டோர் கிரியேட் பண்ணிருக்காரு. 2 மேட்ச் ஆடி 2 மேட்சும் ப்ராமிசிங்கா ஒண்ணு பண்ணிருக்காரு. இது ஆர்சிபி பிளஸ் பாயிண்ட் தான். இன்னும் மேக்ஸ்வெல் ஒழுங்கா ஆடல, கேம்பன் கிரீன் ஒழுங்கா ஆடல. அவங்களாம் கிளிக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ ரீஸ்டாப்ல எடுத்து வந்திருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க 180க்கு. திருப்பி சேஸ் பண்ண முடியாம தோத்துட்டோன்னு வேற பேட்ஸ்மேனுக்கு போலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணாம இருந்தாங்கன்னா ஆண்டி ஃபிளாரா நிறைய பேர் நல்ல கோச்சு, பிரெயினியான கோச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாம இருந்தாங்கன்னா சரி. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க அவே தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோட ஆடுறாங்கன்னு தெரியல. அந்த மேட்ச் ரிவ்யூ அப்போ ப்ரிவியூல சொல்லணும் எப்படி இருக்கும் மேட்ச்னு. நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாமா? நாளைக்கு மேட்ச் வந்து டிசி வர்சஸ் கேகேஆர் இன் விசாகப்பட்டினம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? என்ன தோணுது உனக்கு மேட்ச் பத்தி? டிசி கம்பேக் கொடுத்துட்டாங்க. டெல்லி குறைய சொல்ல முடியாது. அகைன் அவங்க கிட்ட அந்த ஒரு மைனஸ் இருக்கு. டாப் 4 4 பேர் அவுட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஆனா 4 பேர் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட வேற நல்ல போலர்ஸ் வேற இருக்காங்க. நரேன், ஹர்ஷித் ராணா நல்லா போடுறாரு. ஸ்டார்க்கை டெஃபெண்ட் பண்ணுவாரா தெரியல. பிருத்வி ஷா ஓப்பனா சொல்லணும்னா இவர் வார்னர் ஆடிடலாம், மிச்சல் மார்ச் ஆடிடலாம். பிருத்வி ஷா ஆடுவாரா தெரியல. ஏன்னா அவர் ஷார்ட் பால்ல வீக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால் அந்த டாப் ஆர்டர்ஸை எடுத்துட்டாவே மேட்ச் முடிஞ்சிச்சு. சப்போஸ் டாஸ் வின் பண்ணி டெல்லி பேட்டிங் ஆடி ஒரு 40க்கு 3யோ இல்லை ஏதோ இன்னைக்கு மாதிரி ஆச்சுன்னா அவங்க 100 கூட ஆல் அவுட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படி இல்லைனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் இவங்களை ஆட வச்சாங்க, கேகேஆர் ஆட வச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 180க்குள்ள டிஃபெண்ட் பண்ணாதான் திருப்பி சேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள மறுபடியும் பேட்டிங் ஆர்டர் வீக்காக தான் இருக்கு. அதில் பார்க்குறப்போ கேகேஆர் நாங்கள் 100 ரன் ஆச்சாலும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம், நீங்கள் 250 ஆச்சாலும் நாங்கள் சேஸ் பண்ணுறோன்றது தான் அவங்க டீமே வச்சுட்டு இருக்காங்க. அதனால் நான் கண்டிப்பாக கேகேஆர் தான் போவேன். ஹோம் கிரவுண்ட் ஆனாலும் சரி. விசாகப்பட்டினம்ல நடக்குது. டிசில இருந்து கேப்டன்சி வந்து போச்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் டிசி கிட்ட அதுக்கப்புறமால இருந்தே நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து போனாரு. அப்பதான் ரிஷப் பண்ட் கேப்டன் ஆகினாங்க. அதுக்கு முன்னாடி 2 சீசன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனா இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசி மேல. எப்பவுமே அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கேகேஆர். பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுது, டிசி சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் காம்படிஷன் நல்லா இருக்குமேன்னு தோணுது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பிருத்வி ஷா திருப்பியும் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டிருக்காரு 2 மேட்சுமே. அவர் எடுத்துருவாரோன்னு தோணுது பிருத்வி ஷாவை. வார்னர் வேணா அடிக்க சான்ஸ் இருக்கு. பிக்ஸ் என்ன எந்த கேப்டன்சி பிக்ஸ் என்ன போலான்னு நினைக்கிறேன்? கேப்டன் பார்த்தா பவுலர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், ஆல்ரவுண்டர்ல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ரசல் ஒரு நல்ல பிக் தான். ஏன்னா ஒரு 11 to 15 நல்லா ஓவர் போட்டுறாரு. சப்போஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் பேட்டிங் ஆடுவாரு. ஸோ ரசல் நல்ல பிக். இல்லைன்னா ஓப்பனர்ஸ்க்கு போகலாம். கண்டிப்பா வார்னர் தேவைப்படுவாரு.
ஆமா, வார்னர் ரசல் தான் பெஸ்ட் ஆப்ஷன். டிசில எடுத்துக்கிட்டா வார்னர் மினிமம் கேரண்டி 40 ரன் 50 ரன் அடிப்பாரு. ரசல்லே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பவுலிங்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. முன்னாடி மாதிரி 1 ஓவர் 2 ஓவர் போட்டுட்டு கட் பண்ணிருவாங்க அவரை, ரன்னுக்கு போவாரு. இப்போ கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதால அவர் நல்ல பிக் தான். சான்ஸ் கிடைச்சாலும் 10 பாலுக்கு 30-32 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, கேகேஆர் வின்னுக்கு போறேன். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நாளைக்கு மேட்ச் நானுமே கேகேஆர் வின் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் டிசி வின் பண்ணா கொஞ்சம் காம்படிஷன் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆர்ஆரும் 3 கேகேஆரும் 3 வருமானு தெரியல. ஸோ நான் டிசி வின்கே போறேன். நேத்து சொன்ன மாதிரி தான், டீம் ஆன் பேப்பர் பார்த்தாலும் சரி, ஸ்குவாடை பார்த்தாலும் சரி, கேகேஆர் நல்லா இருக்காங்க. அவங்க வின் பண்றதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஸ்டில் டிசி வின் பண்ணா டோர்னமெண்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினம்ல கொஞ்சம் அந்த கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் கிரவுண்டோட இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சிஎஸ்கே கிட்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி டிசி வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால டிசிக்கே போறேன். ஓகே, நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனை நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வின்னர்ஸ்க்கு இந்த வீக்கெண்ட்ல பிரைஸ் கண்டிப்பா வரும். ஓகே, பை. Thank you.